ரீசெண்டா எங்க வீட்ல ஒருத்தருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அவருக்கு நாங்க விருந்து கொடுக்க போறோம். அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஆனா காலையில போயிட்டு சிக்கன் மீன் எறாலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்லயே உட்காந்து எல்லாம் கிளீன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சமையல் தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதை கட் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். நம்ம சிக்னேச்சர் டிஷ்ஷான பிரியாணி தான் செய்ய போறோம். 3 கிலோ செய்ய போறோம். கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைமா 3 கிலோ செய்ய போறேன். நம்ம சாப்பிட்டா பரவாயில்ல, எப்படின்னா செஞ்சிடலாம். மத்தவங்க சாப்பிட போறாங்க, கொஞ்சம் நல்லா செய்யணும்னு சொல்லிட்டு பயத்தோடயே செஞ்சேன். அப்புறம் டம்ம போட்டுட்டு நானும் எடுத்துட்டு பார்த்தேன். பிரியாணி சும்மா தரமா ரெடி ஆயிட்டு இருந்தது. எதிர்பார்த்ததோட பயங்கரமா இருந்தது. அந்த கேப்ல என் ஒய்ஃப் வந்து முட்டை, சிக்கன் ஃப்ரை, எறா ஃப்ரை, எறா தொக்கு, மீன் ஃப்ரை எல்லாம் செஞ்சு வச்சுட்டு அவங்களும் வந்துட்டாங்க. எங்க தங்கச்சியும் கூப்பிட்டுட்டு இருந்தோம். அவங்க கல்யாணம் ஆகி கூட நான் விருந்தே வைக்கல. சரி 2 பேருக்கு ஒன்னா சேர்த்து வச்சிடலாம் சொல்லிட்டு 2 பேரையும் கூப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனா என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வரல. அவருக்கு ஃபுட்பால் மேட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. என் தங்கச்சி மட்டும் தான் வந்தா. எல்லாம் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டு பெரியவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு எங்களால முடிஞ்சது அவங்களுக்கு கொடுத்தோம். அப்புறம் எங்க தங்கச்சி ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துட்டோம். அப்படியே அவங்களும் கிளம்பிட்டாங்க.